அவளும் நிலக்கடலையும் இருந்தால் ஹெல்த்தியான ஒரு லட்டு சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை தான் எடுத்திருக்கேங்க. இருந்தாலும் ஒரு தடவை நல்லா வறுத்துட்டு செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நிலக்கடலை இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. 1 கப் அவல் எடுத்திருக்கேன். அவல் நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டுறணுங்க. இப்போ இதையும் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நிலக்கடலையை 1 2மா இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கலாங்க. அடுத்து அவளையும் இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சா போதுங்க. இதை இப்போ வடிகட்டிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். பொடி பண்ணி வச்சுருக்க நிலக்கடலையும் அவளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான நிலக்கடலை லட்டு ரெடி.